டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸ். ஃபஸ்ட்டு அல்ட்ரா வைரஸோட மீனிங் என்னென்னு பார்க்கலாம். அல்ட்ரா மீன்ஸ் பியாண்ட், வைரஸ் மீன்ஸ் அத்தாரிட்டி ஆர் பவர். ஸோ ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது அல்ட்ரா வைரஸ்னால் பியாண்ட் த பவர் ஆர் பியாண்ட் த அத்தாரிட்டி. ஸோ நமக்குன்னு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க, அந்த பவருக்கு தாண்டி நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா அது அல்ட்ரா வைரஸ். நமக்குன்னு ஒரு அத்தாரிட்டி இருக்குது, நமக்குன்னு ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்குது, அதை தாண்டி அதுக்கு எக்ஸஸாக அதை கான்ட்ரரியாக நம்ம ஒரு வேலை செய்யும்போது அதை வந்து அல்ட்ரா வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அல்ட்ரா வைரஸ் மீன்ஸ் பியாண்ட் த அத்தாரிட்டி ஆர் பியாண்ட் த பவர். ஸோ இந்த அல்ட்ரா வைரஸை 3ஆக டிவைட் பண்ணுறோம். தட் இஸ் அல்ட்ரா வைரஸ் த கம்பெனிஸ் ஆக்ட், அல்ட்ரா வைரஸ் த MOA, அல்ட்ரா வைரஸ் த AOA. கம்பெனிஸ் ஆக்ட்னா கம்பெனிக்கான ரூல்ஸ் இருக்கும், அந்த ரூல்ஸுக்கு கான்ட்ரரியாவோ அல்லது அந்த ரூல்ஸை விட எக்ஸஸாவோ ஒரு வேலை செய்கிறோன்னா அது அல்ட்ரா வைரஸ் த கம்பெனிஸ் ஆக்ட். தென் செகண்ட் ஒன் இஸ் அல்ட்ரா வைரஸ் த MOA. MOAனா என்ன? MOAவில் தான் கம்பெனியோட ஸ்ட்ரக்சர், கம்பெனியோட பவுண்ட்ரிஸ், அந்த கம்பெனி அதுக்காக இன்கார்பரேட் பண்ணாங்க, அதோட அப்ஜெக்டிவ் என்ன, இதெல்லாம் இருக்கும். அதுக்கு அந்த பவுண்ட்ரிஸ்க்கு கான்ட்ரரியாக நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா அது அல்ட்ரா வைரஸ் த MOA. தென் அல்ட்ரா வைரஸ் த AOA. AOAனா என்ன? AOAல தான் நமக்கு கம்பெனியை எப்படி இன்டர்னலாக மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதுக்கு கான்ட்ரரியாக நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா அது அல்ட்ரா வைரஸ் த AOA. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 3 கைண்ட்ஸு. நவ் இந்த அல்ட்ரா வைரஸ் த கம்பெனிஸ் ஆக்டையும் அல்ட்ரா வைரஸ் த MOAயையும் நம்மளால் ரேட்டிஃபை பண்ணவே முடியாது. நம்ம அதுக்கு கான்ட்ரரியாக ஒரு வேலை செஞ்சுட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அந்த தப்பை வந்து ரேட்டிஃபை பண்ணலான்னா அது வந்து இம்பாசிபிள். பட் நமக்கு அல்ட்ரா வைரஸ் த AOAக்கு ரேட்டிஃபை பண்ண முடியும். ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜென்ரல் மீட்டிங்கில் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி AOAயை சேஞ்ச் பண்ணி நம்ம அதை ரேட்டிஃபை பண்ண முடியும்.